வணக்கம். இன்னைக்கு மகர ராசி மாசி பலன் மாசி மாச பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாசி மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். விருந்து விசேஷத்துல கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து கணவன் மனைவிக்கிட்டேயே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் உறவினர்கள் மத்தியில உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசாங்க விவகாரங்கள்ல சாதகமாக முடியும். திருமணம், வளகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியா நடைபெறும். அடுத்து உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உங்களுக்கு நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போ புதுசாக கல்யாணம் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கும் கிடைக்கலாம். அடுத்து ஆனால் உடல்நலில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக அவசியம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கக்கூடும். கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அடுத்து பிள்ளைகளை அவர்கள் போக்கிலே விட்டு பிடிக்கவும். எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் முடிக்க வேண்டியிருக்கும். அதனால அதை பார்த்துக்கணும். அடுத்த அலுவலகத்துல பணிச்சுமை உங்களுக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியிருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு. தொழில் வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு இல்லை. பங்குதாரர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். மாத பிற்பகுதியில அரசாங்க வகையில எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி எல்லாமே கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. அடுத்தது நல்ல நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிப்ரவரி 17, 19, 22, 25, 27, மார்ச் 1, 3, 6, 9. அடுத்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிப்ரவரி 14, 15 மாலை வரை இரவு 12 இரவு முதல் 13, 14 மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6, 7. பரிகாரம் வெள்ளி அன்று காளிக்கு அர்ச்சனை செய்யணும். அடுத்து தேய்பிரை அஷ்டமி என்று பைரவர் வழிபாடும் உங்களுக்கு நன்மையை வழங்கும். அடுத்து வியாழன் என்று தட்சிணாமூர்த்திக்கு தரிசனம் செய்து வர நன்மைகள்ல முடியும். நன்றி, வணக்கம்.